பேசுவது என்பது ஒரு வகையான கலை. பேச்சால் வாழ்ந்தவர்களும் இருக்கின்றார்கள், பேச்சால் வீழ்ந்தவர்களும் இருக்கின்றார்கள். நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் இறைவனிடம் பதில் சொல்ல தயாராக இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். கூட்டத்தில் பேசும்போதோ மற்றவர்களிடம் பேசும்போதோ எப்படி பேச வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம் வாருங்கள். அடுத்தவரிடம் பேசும்போது அவரின் கண்களை நேராக பார்த்து பேசவும். அது உங்களை நேர்மையானவராக காட்டும். நீங்கள் பேசுவதை அவர் கேட்க வேண்டுமானால் அவர் முகத்தை பார்த்து பேச பழகுங்கள். உங்கள் பேச்சை விளக்குவதற்கு நீங்கள் உங்கள் கைகளையும் பயன்படுத்துங்கள். உங்கள் சைகைகள் உங்கள் பேச்சை மேலும் விவரிக்கும். மிக அருகில் இருக்கும் மற்றவரோடு பேசும்போது குரலை உயர்த்தி பேசாதீர்கள். சின்ன குழந்தைகளுடன் பேசும்போது அருகில் அமர்ந்து பரிவோடும் பாசத்தோடும் பேசுங்கள். நேராக உட்கார்ந்து அல்லது நின்று பேசுங்கள். கூன் போட்டு உட்கார்ந்தால் அல்லது கூன் போட்டு அமர்ந்து பேசினால் மற்றவர் உங்களை சோம்பேறி என்று நினைக்கக்கூடும். தேவையிருந்தால் மட்டுமே பேசுங்கள். தேவையில்லாமல் பேசி மதிப்பை குறைத்துக் கொள்ள வேண்டாம். பிறர் மனம் புண்படாமல் அன்பாக பேசுங்கள். நன்மை தரும் பேச்சை மட்டும் பேசுங்கள். மலர்ந்த முகத்துடன் கண்ணியமாக பேசுங்கள். மென்மையான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுங்கள். நீதி தவறாமல் பேசுங்கள். தீய பேச்சுக்களால் உங்கள் நாவை கரைப்படுத்திக் கொள்ளாதீர்கள். பிறருடைய குறைகளை பற்றி பேசாதீர்கள். பொய்யான வாக்குறுதிகளை வீசாதீர்கள். உங்களால் என்ன முடியுமோ அதற்கு தகுந்தாற்போல் வாக்குறுதி அளியுங்கள். பிறரை கேலி செய்யும் வகையில் பேசாதீர்கள். யாரை பற்றியும் தவறாக பேசாதீர்கள். குறிப்பாக அவர்கள் இல்லாத நேரத்தில் அவரை பற்றி தவறாக பேசாதீர்கள். உரையாடும் போது எதிரே உள்ளவர் மட்டும் கேட்கும்படி பேசுதல் வேண்டும். பலருடைய காதிலும் விழுமாறு பேசுவதை தவிர்க்க வேண்டும். பேசும்போது கண்களை உருட்டுதலும் அடிக்கடி இமைத்தலும் கைகளையும் தலையையும் மிகையாக அசைப்பதை தவிர்க்க வேண்டும். பயனற்ற உரையாடலை தவிர்த்தல் வேண்டும். பேசும்போது சொற்களை முழுமையாக உச்சரித்தல் வேண்டும். சொல்லின் கடைசி எழுத்து வரை தெளிவாக உச்சரித்தல் வேண்டும். ஒருவர் கேட்கும் கேள்விக்கு சரியாக பதிலளிக்க முதலில் அவர் கூற வரும் முழு கருத்தையும் தெளிவாக புரிந்த பின்னரே பதில் அளிக்க வேண்டும். முகஸ்துதி செய்வதை நிறுத்துங்கள். ஏனெனில் அன்பை காட்டும் வழி அதுவல்ல. பேசும்போதோ நகத்தையோ அல்லது பென்சில் அல்லது பேனா முனையையோ கடித்துக் கொண்டு பேசுவதை தவிர்க்கவும். இப்படி செய்வதால் உங்களை பயந்தவராக காட்டக்கூடும். மற்றவரிடம் பேசும்போது தலைமுடியை கோதிக்கொள்வதையோ அல்லது அடிக்கடி உங்கள் உடைகளை சரிப்படுத்துவதையோ தவிருங்கள். இச்செயல் உங்களை நம்பிக்கையற்றவராக காட்டும். நம்பிக்கையோடு கூடிய புன்சிரிப்பு நீங்கள் சொல்வதை கேட்க விருப்பமில்லாத வரையும் கேட்க வைக்கும். மற்றவர்களுக்கும் நமக்குமான தொடர்பை பேச்சில்தான் இருக்கிறது. பேசுவதற்கு முன் யோசியுங்கள். யோசிப்பதையெல்லாம் பேசிவிடாதீர்கள். கோபத்தில் வார்த்தைகளை இறைத்து விடாமல் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு பேசுபவனை சிறந்த வீரன் என்று நபிகள் நாயகம் கூறியுள்ளார். சில சமயங்களில் அமைதியாக இருப்பதைக் காட்டிலும் எது உண்மையோ அதை உள்ளபடியே கவனமாக பேசுவது நல்லது என்கிறார் ஸ்ரீ அன்னை. மன வருத்தத்தில் இருப்பவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகள்தான் மருந்து என்றும் நபிகள் நாயகம் கூறியுள்ளார். வாழ்வில் நமக்கு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய பரிசுகளில் ஒன்று பேச்சு. கனிவான வார்த்தைகள் போரையும் நிறுத்தக்கூடிய வல்லமையுடையது.
அதே நேரத்தில் மனதை காயப்படுத்தும் ஒரு சிறிய வார்த்தையால் ஒருவருக்கொருவர் பல ஆண்டுகளாக பேசிக்கொள்ளாமல் இருப்பதையும் நாம் பார்த்திருப்போம். பேசுவது என்பது ஒரு வகையான கலை. பேச்சால் வாழ்ந்தவர்களும் இருக்கின்றார்கள், பேச்சால் வீழ்ந்தவர்களும் இருக்கின்றார்கள். நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் இறைவனிடம் பதில் சொல்ல தயாராக இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும்.